la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. துலா ராசிக்காரர்களுக்கு முதல்ல உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டல, அப்படிப்பட்ட வருமானங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இரவு தூக்கத்தை ரொம்ப கெடுத்துக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் கௌரவம்லாம் பாதிக்காது. மனோ தைரியத்தோடு நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சார்? ரொம்ப பயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லை, ரொம்ப யோசிக்கிறீங்க, எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சார்? துலா ராசிக்காரர்களுக்கு முதல்ல உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த வருமானங்கள் கை கெட்டினது வாய் கெட்டல, அப்படிப்பட்ட வருமானங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும். புதுசாக ஒரு வருமானங்கள் கூடும், பலவிதமான இரட்டை விதமான வருமானங்கள் கூடும். ஓட்டி பண்ணுறது, இல்லைனா வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி கூடும். மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு வருமானம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு தூக்கத்தை ரொம்ப கெடுத்துக்காதீங்க. அந்த இரவு தூக்கங்கிறது இல்லை அப்படின்னாலே உங்கள் ஆரோக்கியம் ஏற்கனவே கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க. அதனால் அதை மனசில் வச்சுங்க, அந்த தப்பை செய்யாதீங்க. ஆரோக்கியம் பாஸ்கரம். சூரியனை வழிபட்டால் உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் கொஞ்சம் யோகாபியாசம் பண்ணுங்கள். இதய சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இரத்த ஓட்ட சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும். கவலைப்படாதீங்க, உங்கள் கௌரவம்லாம் பாதிக்காது. மனோ தைரியத்தோடு நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம். கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்காத பிரச்சனைகளா இல்லை குழப்பங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்லாயிருக்கும். சுப பலன்கள், சுப வேளைகள், சுபங்கள் எல்லாம் கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். பிரிந்த தம்பதிகள் கூடுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்லாயிருக்கும். படிக்கிற பசங்க ஊர் விட்டு ஊர் போய் பக்கத்தில் தாத்தா வீட்டில் படிக்கிறேன், இல்லைனா அக்கா வீட்டில் படிக்கிறேன், அத்தை வீட்டில் படிக்கிறேன் அப்படின்னு இடம் மாறுதல்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ்லேயோ அல்லது லேட்டஸ்ட் டெக்னாலஜிலேயோ அவங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. மொத்தத்தில் துளாராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குது. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சார்? ரொம்ப பயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லை, ரொம்ப யோசிக்கிறீங்க, எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா, எப்படி எல்லாம் இருக்கும், ஒரு குழப்பம். நான் சொன்னால் கூட அதில் ஒரு சந்தேகம். சந்திரன் நீச்சப்பட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எப்போவுமே நம்ம அடுத்தவனுக்கு புத்தி சொல்லலாம், ஆனால் நமக்கு பிரச்சனை வரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால் இவங்க எல்லாம் அந்த சந்தேகத்தை விடணும். முதல்ல இடமாற்றம் வந்துடும். அநேகமாக மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தொழிலில் இடமாற்றம் வந்துடும். அதிக சம்பளம், மன நிம்மதி, ப்ரமோஷனு. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த கடன் கிடைக்கும். அதனால் தொழிலில் ஒரு பெரிய இடம், அதில் கொஞ்சம் பொருள் வாங்கி போடுறது அப்படின்னு நிறைய புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க. வாராத கடன் வந்து சேரும். சார் ரொம்ப கடன் கொடுத்துருக்கேன் சார், நான் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் நான் கொடுத்த இடத்துல கேட்டால் தரமாட்டேன். அது எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வருமானங்கள் கூடும், நல்லாயிருக்கு. இதில் ஏதாவது சொத்துக்கள் சேருமா அப்படின்னா கடன் வாங்கி சேர்க்கலாம். இங்கே எப்போவுமே இப்போல்லாம் யாரும் சொந்த பணத்தை வச்சு எந்த பொருளும் வாங்கிறதில்ல, எல்லாம் இஎம்ஐயில் தான் வாங்கிட்டு ஓடிட்டுருக்கு. ஆகவே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட்டோ ஒரு சின்ன ஒரு ஸ்தலம் வாங்கி போடுறதோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கிரக பயிற்சிகள் வரும்போது அதில் வீடு கட்டுறதோ ஒரு வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நல்லாயிருக்கும். சளி சேராமல் பார்த்துங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி வியாதி, சளி சம்மந்தமான, ஜுர சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை இவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வேறு என்னங்க,
நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, அற்புதமான காலமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை சொல்ல முடியுமா சார்? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும், தாயோட உடம்பு பாதிக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்து ராகு விலகிறதே இதுவரைக்கும் வேற்று மொழி இனத்தவர்களால் இருந்து வந்த லாபங்கள் இப்போது மாறும். ஆனால் 4ஆம் இடத்துல வந்து சனி உங்களுக்கு சேர போகிறார். உங்களுடைய சுகஸ்தானத்தில் சனி சேர்றது தவறு தான். ஆனால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி குரு வந்து உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதில் இருந்து ராஜயோகத்தை கொடுக்கும். தனுர் ராசிக்கு நல்லாயிருக்கும். வாக்கு சாதுரியம் கிடைக்கும். வாக்கு சாதுரியத்தினால அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு கீ போஸ்ட்டில் வந்து நீங்கள் நிற்பீங்க. கோபத்தை விட்டு கொடுக்கணும். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. எந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணாலும் படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் வழக்குகள் வியாஜ்யங்கள் உங்களை மறைமுகமாகவோ எதிர்முகமாகவோ உங்களை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் பறந்தோடி போவார்கள். புதிய வாழ்க்கை அமையும், புதிய வீடு அமையும், புதிய கடைகள் அமையும், புதிய தொழில் ஸ்தாபனம் அமையும். புதிய நட்பு வட்டத்தினால் உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். படிக்கிற பிள்ளைங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் படித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திருச்செந்தூர் அப்படிங்கிற முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே போயிட்டு காலையில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு முருகா அப்படின்னு சொல்லி வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல்னு சொல்லிவிட்டு அந்த விபூதியை பத்திர விபூதியை நீங்கள் வந்து நெற்றியில் இட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் சுப பலன்களாக இருந்தாலும் சரி அசுப பலன்களாக சரி உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதசை நடக்குது, நீங்கள் என்ன பாதம், கிரகஸ்திதிகள் என்ன, அந்த தசா பற்றி உங்களுக்கு உச்சமாக நீச்சமாக சுபமாக அசுபமாக தெரிஞ்சு தான் பலன் சொன்னோம். ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் அத்தனையுமே பொது பலன்கள். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த நியூ இயரில் ஒரு வழி இப்படி இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நம்பிக்கை தர்ற ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். அதனால் இது நான் சொல்லியிருக்கேன். அப்படியே சில பேருக்கு நான் சரியாக இந்த வருஷம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அவன் இருக்க எனக்கென்ன கவலை. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.